ஆர்கே நகர்ல பணப்பட்டுவாடா நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி தகவல்கள் ரொம்ப நாளா வந்துட்டே இருந்தாலும் சமீபத்துல 2 பேர் முக்கியமான தலைகள் அப்படின்னு சொல்லி கருதப்படுறவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க சார். அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச தகவல் தற்போதைக்கு பல இடங்கள்ல ஐடி ரெய்ட முடுக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு காலையில 6 மணியிலிருந்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரோட வீடு, அவரோட ஆபீஸ், அவரோட குவாரி எல்லாத்துலயுமே ஐடி அதிகாரிகள் உள்ள பூந்து பல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னுமே அந்த ரெய்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாரோட கொட்டிவாக்கம் வீட்லயுமே இந்த ஒரு ரெய்ட் நடந்துட்டு இருக்கு தற்போதைக்கு. அடுத்ததா சிட்லபாக்கம் ராஜேந்திரன் அவர்களோட வீட்லயும் இந்த ஒரு ரெய்ட் நடந்துகிட்டு இருக்கு. எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தோட துணை வேந்தர் கீதா லட்சுமி வீட்லயும் காலையில 6 மணியிலிருந்து இந்த ஐடி ரெய்டு விறுவிறுப்பா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆர்கே நகர்ல பணம் பட்டுவாடா பண்றதுக்காக இவங்க வீட்டுல பதுக்கி வச்சிருக்கா அப்படின்றதான் ஒரே ஒரு முக்கியமான குறிக்கோள். ஆனா இதுல இருந்து இன்னும் பல விஷயங்கள் வெளில வரலாம். ஏன்னா இப்போ ஐடி ரேட்ல சிக்கி இருக்கிறது எல்லாருமே பாத்தீங்கன்னா பவர் பாலிடிக்ஸ்ல முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க. சோ இவங்களை கை வைக்கும் போது இன்னும் பல பேர்த்தோட உண்மைகள் வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கருதப்படுது. ரெய்ட்ஸ் முடியும் போது இன்னும் பல தகவல்கள் அதிர்ச்சி தரக்கூடியதான் நமக்கு காத்துட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க.